ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் தேசிய இளைஞர் நாள் வாழ்த்துக்கள். கொக்கரிக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு எதிர்ப்பாளர்கள். அவர்கள் நினைப்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பொங்கலுக்கு முன்னாடி எல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது, தடையெல்லாம் நீக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. கோர்ட்டு கைவிட்டாச்சு, மத்திய அரசு கைவிரிக்கிறது, தமிழக அரசு என்ன செய்ய போகிறதுங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு குலுங்குகிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் என்று இல்லாமல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலையும் அத்தனை மாவட்டங்கள்லையும் ஒரு எழுச்சி பார்க்க முடியாது. குறிப்பாக இளைஞர்கள் களத்தில் வந்து போராடுகிறார்கள். ஜல்லிக்கட்டு இந்த மண்ணுடைய அடையாளம், கலாச்சார அடையாளம், நடக்க வேண்டும் என்ற ஆதரவு குரல்கள் கேட்கின்றன. கருத்தொற்றுமை இருக்கிறது, ஆனால் சட்டத்தடை நீடிக்கிறது. களம் காணுமா காளைகள், அடுத்து என்ன பார்ப்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சிவகங்கை கௌரி சங்கரன் அவர்கள் இணைகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைகிறார்கள். பாஜகவுடைய மாநில ஊடகப் பிரிவு தலைவர் பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நண்பர்களே, இந்த அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற பிரிவினையில் ஒரு கருத்தொற்றுமை தான் இருக்கிறது. ஏறத்தாழ அந்த ஒரு நிலை தான் தமிழகம் முழுவதும், சிற்சில எதிர்ப்பாளர்களை தவிர. திரு எஸ்.ஆர். சேகர், எக்ஸ்பெக்டட்லி உங்களுக்கு தான் முதல் கேள்வி. கோர்ட்டு கைவிட்டாச்சு, மத்திய அரசாங்கமும் கைவிரிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு இருக்கு நம்மக்கிட்ட. ஆளுங்கட்சியுடைய உத்தரவாதம், மத்தியில் இந்த நாட்டை ஆளுகின்ற பாஜகவுடைய உத்தரவாதம். ஆளுகின்ற கட்சியுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறார், தடைகள் இருந்தால் என்ன, ஜல்லிக்கட்டு நடத்துங்கள், நாங்கள் ஆதரவளிப்போம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசுவோம். இந்த உத்தரவாதத்தை வைத்து கொண்டு தடைகள் இருப்பினும் மத்திய ஆளுங்கட்சியே உத்தரவாதம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை அதில் வேற எதுவும் மிக்கனா இருக்கா? இல்லை, இப்போ கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து இளைஞர்களும் அந்தந்த பகுதியிலே சமூக இணையதளங்கள் மூலமாக உங்களை மாதிரி தொலைக்காட்சியில் இருப்பவர்களுடைய அடிக்கடி செய்தியுடைய மூலமாக ஏராளமாக ஆங்காங்கே குழுமி தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கவனிக்க சொல்லுங்க. அப்ப இந்த ஆதரவானது மிக அதிகமான அளவிலே பெருகி வருகிறது. இந்த பெருகி வருகின்ற ஆதரவு, நீங்க கூட ஆரம்பத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லிக்கிறீங்க, தமிழ்நாடு குலுங்குகிறதுன்னு சொல்லி. குலுங்குகிற அளவிலே ஒரு பெரிய உணர்ச்சி பிழம்பு. இந்த ஜல்லிக்கட்டினுடைய பிரச்சனை 2008 மதுரை ஹைகோர்ட்டில் ஆரம்பித்ததிலிருந்து அதற்கு பின்னாலே சவக்குழியிலே முழுக்க இதை அடித்து மிகப்பெரிய ஆழத்திலே எழுந்து வராதபடி தோண்டி புதைத்த காங்கிரஸினுடைய காலம் 2011 வரை, அதற்கு பின்னாலே 11லிருந்து 14 வரை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு தங்களுடைய காரணம் யாரு, அதுக்கு யார் என்ன பண்ணாங்கன்னு நம்ம அதோடைய ஹிஸ்டரியை பத்தி ஒரு நிறைய பேசிட்டோம் திரு சேகர். நம்ம நிறைய பேசிட்டோம், அது நான் முக்கியமானது இல்லைன்னு சொல்லலை, ஆனா நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு நம்ம நடக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு நமக்கு கிட்ட இருக்கிறது உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கே, அந்த உத்தரவாதத்தை ஒரு கேரண்டியா பயன்படுத்திக்கலாமா? தடையை மீறி நடத்தினா ஆளுங்கட்சியோட தலைவரே சொல்லியிருக்காருப்பா, நம்ம நடத்திக்கலாம்னு சொல்லலாமா? இது வந்து ஒரு காவல் அரணா ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உதவுமா, இல்ல சீரியஸா எடுத்துக்க தேவையில்லையா? இல்லை, அதாவது உத்தரவாதம், நான் அதுக்கு எதுக்கு முன்னால் இந்த ஹிஸ்டரியை சொல்ல வந்தேன்னு கேட்டால், ஹிஸ்டரியை முழுசா மறந்துட்டு கடைசி விஷயத்தை மட்டும் வச்சு தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு அதிகமான விஷயங்கள். ஹிஸ்டரி தெரிந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவாதம் எவ்வளவு வலுவானது, அதனுடைய பின்னணி என்ன, அது எப்படி நம்பத்தகுந்தது, அதனுடைய உள்நோக்கம் என்ன, அதனுடைய உண்மையான, அதாவது என்ன சொல்ல, ஒரு நல்ல எண்ணம் என்ன, இது எல்லாமே தெரியும். ஏனென்றால் இதை 2014 இதை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள்.
சுப்ரீம் கோர்ட் சுத்தமா இதை காலி பண்ணிடுச்சு. அதற்கு பின்னால வந்து சுப்ரீம் கோர்ட் இதுல ஒத்த கால யாரு காரணம்ங்கறது கேள்வியா இல்ல, யார் வேணா காரணமா இருந்துகிட்டோம், நீங்க இல்லங்கறீங்க. ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அதெல்லாம் நம்ம நிறைய பேசுறோம். நான் கேக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு தடை நீடிக்குது, கோர்ட் கைவிட்டாச்சு, இன்னைக்கு வந்து நடத்துறதுக்கு தடையை மீறி நடத்தலாம் அப்படின்னு வேற யாரும் சொல்ல, ஆளுங்கட்சியுடைய ஒரு தலைமை சொல்றதுன்னா இட்ஸ் a very important statement. சோ அதை ஏத்துக்கலாமான்னு கேக்குறேன் நான். இல்லை, அதாவது இந்த எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டு பற்றி நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே பேசுகின்ற போது ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் தீரன் அவர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டில் இதை நீங்கள் நடத்துவீர்களா என்ற போது சொன்னார். ஆமா, இப்ப தமிழக அரசு, தமிழக மக்கள், தமிழகத்தினுடைய கட்சிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு இவையெல்லாம் இருக்கின்ற போது, எல்லோரும் நடத்துகின்ற போது, எல்லோரும் நடத்த விரும்புகின்ற போது, அதே எண்ண கிடைக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய எண்ணத்தை தெரிவித்திருக்கிறது. இதுல என்ன சந்தேகத்திற்கு அதுதான் எண்ணம். அதனால அது ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு இல்ல, அது ஒரு எண்ணம் அப்படின்னா அதை சொல்றதும் நீங்க தான். இப்படி நடத்தி பாருங்க, தடையை மீறி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துருவோம், ஆட்சியை கலைச்சிருவோம்னு சொல்றதும் நீங்க தான். சொல்பவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது இல்லையா அது? இல்ல, அதாவது முதல்ல வந்து சுப்பிரமணிய சுவாமியே அவருடைய பேச்சில், தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்து அது சொந்த கருத்துன்னு சொல்லியிருக்காரு. சுப்பிரமணிய சாமி ஒரு ஐகான். அவர் தொடர்ந்து இதே ஜல்லிக்கட்டுக்கு அவர் தான் ஆதரவும் தெரிவித்து தன்னுடைய வாலண்டியராக ஜல்லிக்கட்டு கமிட்டியினுடைய இதனுடைய ஃபோர்ஸ் மேலே அவர் ஆஜரும் ஆனார். அது அந்த விஷயத்துக்கு வரல. நீங்கள் ஒரு மேஜர் ஸ்பியர்லேருந்து இந்த விஷயத்தை சுப்பிரமணிய சாமியினுடைய பக்கத்தில் திருப்பி இதை வந்து சிறிதுபடுத்த வேண்டாம் என்று நான் சிறிதுபடுத்துறேன். இப்போ இன்னைக்கு வந்து நீங்க அவசர சட்டம் கொண்டு வரல, சுப்ரீம் கோர்ட் விட்டுடல, இப்போ இன்னைக்கு நடத்த முடியுமா முடியாதா? ஏன்னா ஒரு பக்கம் இது தடையை மீறி கூட நடத்துங்கன்னு நீங்களே தான் சொல்றீங்க, பண்ணி பாருங்க ஆட்சியை கழிச்சிருவோம்னு நீங்க தான் சொல்றீங்க. குழப்பமா இருக்கு, எதை செய்யணும், இல்லாட்டி எது அரசுடைய நிலைப்பாடு, எப்படி ஆளுங்கட்சி கருதுது அப்படின்னு இதுல பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த விஷயத்துல மட்டும் சொல்றேன், 50 டிசைன்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்க நீங்க. இல்ல 50 டிசைன் இல்ல, ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம். ஏன்னா மாநில அரசு, அதாவது இப்ப ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து மிக ஸ்ட்ராங்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறதுங்கிறதுக்கு கடைசி உதாரணம் தமிழ்நாட்டு வக்கீல்கள் கேட்டபோது இன்னைக்கு தீர்ப்பு தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி ஜட்ஜினுடைய அப்பாயின்மெண்ட் என்ஜேஏசியில் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சி, அனைத்து மாநில, அனைத்து உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு கூட அதை வந்து தனக்கு எதிராக இருக்கிறதாக நினைத்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஈவன் ஐபிசி 377 வந்து அன்நேச்சுரல் அஃபென்சஸ், இந்த கே மற்ற ஓரின சேர்க்கை இத்தனை ஆண்டு காலங்கள் அதற்கு தடையாக இருந்தது கூட இப்ப வந்து நீங்க அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. தனக்கு வேண்டுகின்ற அளவிலே வலுவாக சட்டத்தை மாற்றுகின்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது என்பதை இது காண்பித்து வருகிறது. அதனுடைய அந்த நிலைப்பாடு 2004 மே மாதம் உறுதி செய்யப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டை அது கிட்டத்தட்ட தடை செய்து முடித்து விட்டது. இப்ப கடைசியாக கல்லறையிலே புதைத்த ஜல்லிக்கட்டு மாட்டை ஆணி அடித்து சுப்ரீம் கோர்ட் கடைசி தீர்ப்பு சொல்லிவிட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சி 2014 அமெண்ட்மென்ட் போட்டு நீங்க காரணம் நான் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல முடியாது, நாங்க மீட்பர் போல மீட்டு கொண்டு வந்து பொங்கலுக்கு நிறுத்துவோம் பாருங்கன்னு சொன்னது நீங்க. அந்த அடிப்படையில் இந்த கேள்வி நீங்க எதிர்கொண்டாகணும். Because it is your promise. இல்ல, நான் வந்து எஸ், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். 2014 ஜூன் மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாட்டை கல்லறையிலே புதைத்த சுப்ரீம் கோர்ட், அதற்கு காரணமாக இருந்த திமுக, அதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ், அதற்கு காரணமாக இருந்த பீட்டா மற்றும் வனவிலங்கு வாரியத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் செய்த மாபாதகத்தை சரி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இல்ல, உங்க எண்ணம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கட்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மீட்போன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இன்னைக்கு வெவ்வேறு மாதிரி ஒரே விஷயத்துல 3 4 10 20 30 கருத்து வந்துட்டு இருக்கு. ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாதிரி, இன்னொரு மத்திய அமைச்சர் இன்னொரு மாதிரி, ஒரு தலைவர் ஒரு மாதிரி, இன்னொரு தலைவர் ஒரு மாதிரி. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்.
எல்லாரும் தங்களுடைய உணர்வுகளை தெரிவிக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைப்பாட்டிலே அது என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்து தான் அடுத்த நிலைமை வரும் என்பது உங்களுக்கு, எனக்கு, நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக எங்கள் உணர்வுகளை, ஆதரவை தெரிவிக்கிறோம். இதுல பல்வேறு கருத்துக்கள் இல்லவே இல்லை. ஒரே கருத்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு. ஓகே மிஸ்டர் சேகர், நான் திரு கௌரி சங்கரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் உறுதியாக சொன்னார், எள்ளளவும் பின்வாங்க மாட்டோம், உறுதியாக நின்று ஜல்லிக்கட்டை நடத்துவோம் அப்படின்னு. அதுக்கான அறிகுறிகள் இல்லை. நீதிமன்றம் கைவரிச்சாச்சு, மத்திய அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல, இல்லைங்கிற மாதிரி தான் செய்தி. ஆனால் உறுதியாக நின்று எள்ளளவும் பின்வாங்காம பன்னீர்செல்வம் தலைமையிலான அவருடைய அரசு உறுதிப்படுத்தி நடத்துருமா? இல்லை, ஒரு கனத்த இதயத்தோடு உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் நான். எப்போவுமே சேகர் கேட்குற கேள்விக்கு படார்னு பதில் சொல்லுவார். நீங்கள் 5 தடவை கேட்டுட்டீங்க. இன்றைக்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன, பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு 5 முறை கேட்டீங்க. பட் அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் 2006, 2007, 2014 அப்படியே சரித்திரத்தை சொல்லத்தான் முயற்சி பண்ணாரே தவிர, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி, சரித்திரம் மத்திய சர்க்காரும் சரி, கொஞ்சம் இருங்க சேகர், தமிழக மக்களுடைய உணர்வுகளை, வீரத்தை, விவேகத்தை அப்படியே அமுக்கிட்டாங்க. அப்புறம் சேகர் ஒவ்வொரு தடையும் பேசும்போது அந்த மஞ்சள் விரட்டு மாடை நான் புதவுளியில் அடிச்சுட்டேன், ஆணி அடிச்சேன், தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. ஏற்கனவே உங்க மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. மத்திய சர்க்கார் மீது அதிகமான கோபத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த மஞ்சள் விரட்டுல தெய்வ குற்றம். நீங்க இது சாதாரணமா நினைக்காதீங்க மிஸ்டர் சேகர், தெய்வ குற்றம். இதுல பேச விடுங்க தயவு செய்து. இது காக்கும் தெய்வம், காக்கும் தெய்வத்திற்கு படைக்கப்படுவதுதான் இந்த மஞ்சள் விரட்டு. இது சாதாரண இல்ல. அந்த சொல் ரொம்ப ஒரு இன்சென்சிட்டிவா நீங்க பாக்குறீங்க இருக்கலாம், ஆனா அதுதான் நடந்துட்டு இருக்கு. கசாப்பு கடைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா திரும்ப ஜல்லி இத மாட்டை நான் உள்ள புதவுளியில வச்ச ஆணி அடிச்சேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சொல்ல மக்களுக்கு வேகம் ஜாஸ்தி ஆயிடும். சொல்றேன், ஏற்கனவே வெறி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அவங்க வெறியை தூண்டி விட்டு அவர்கள் இது பண்ண கூடாது. கசப்பான யதார்த்தமா இருக்கு அப்படிங்கிறது மிக மிக வேதனை விஷயம். அது சொன்னது தவிர சொல்லக்கூடாது. நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தீங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு ஆணை வழங்கும் என்கின்ற நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட உத்தரவு தானே தவிர தன்னிச்சையாக உத்தரவை மீறி இதை நடத்தக்கூடியதுக்கு நம்ம கர்நாடகா இல்ல. கர்நாடகாவில் 7 ஆர்டர் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல, பண்ணல. அது கர்நாடகா கேரக்டர். ஆனா நிச்சயம் தமிழ்நாட்டில் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து தடையை மீறி நிச்சயமாக செய்வோம் என்று சொன்னார். தடையை மீறி செய்வதாக முதல்வர் அவர்கள் சொல்லவில்லை. இல்லைங்க, நேற்று முதலமைச்சர் இந்த அறிக்கையை கொடுக்கும்போது கோர்ட் நமக்கு ஆதரவா ஒரு நாள்ல தீர்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமோ சமிஞையோ இல்ல லிஸ்டார்த்துக்கான வாய்ப்பு கூட தெரியாத போது, இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு ப்ராமிஸை, ஏன் செல்வி ஜெயலலிதா இருந்த போது கூட கொடுக்காத ஒரு ப்ராமிஸை நானும் தமிழக அரசும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதை நிச்சயம் உறுதி செய்வோம், இதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம். அதுக்கு முழு காரணம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான ஆணை பிறப்பிக்கும். அதை சொல்லலையே. இல்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் அனுமதித்தா, இல்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சா நீங்க கருணை காட்டணும் அவசியம் இல்லை, தானா நடந்து போகும். இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை, இவர்கள் இருவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் தான் முதல்வர் அவர்கள் இந்த உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். ஆனா இவங்க 2 பேரும் கழுத்து அறுப்பாங்கன்னு நம்ம ஒரே கொடுக்குறீங்க, கழுத்து அறுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, இன்னைக்கு மத்திய அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போகுது அப்படின்னு நேத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்கள்ட்ட உத்தரவாதம் இல்ல, பொதுத்தளத்தில் உத்தரவாதம் இல்ல. உச்ச நீதிமன்றமா நாளைக்கே தீர்ப்பு கொடுத்துற போகுது, இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துற போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது இல்லாத போதுதான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனுடைய அடிப்படை நோக்கமே மத்திய சர்க்காரும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி ஆணை பிறப்பிக்கலாம், நடத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் கொடுத்த உத்தரவாதம் தான் அது. மற்றபடி எப்படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்ய முடியும்? நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் பொழுது தமிழக சர்க்கார் எப்படி நடத்த முடியும்? நீங்க மோடி இல்லைன்னா மோடி செஞ்சிருக்கணும், மோடி செய்யல. நான் அதான் சொல்றேன், இது ஒரு தெய்வ குற்றம்.
இது வந்து மோடி சர்க்காரையோ உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தையோ இது அவ்வளவு ஈஸியா வந்து இந்த காக்கும் தெய்வங்கள் விடவே விடாது. நிச்சயமா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இல்லாமல் அழிந்து போனதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். இதுதான் காரணம். நான் ஏதோ அறியாமையில் பேசுவதாக நீங்க தயவு செய்து நினைச்சு நக்கலா சிரிக்காதீங்க. கிடையவே கிடையாது. இது வந்து தெய்வ குற்றம்ங்க. அங்க கோயில்ல போய் நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா வெளியே மஞ்சள் விரட்டு மாடு ஓடும், பையங்க பிடிப்பாங்க, ஓடுவாங்க, வீரத்தை காட்டுவாங்க, விவேகத்தை காட்டுவாங்க. அது வெளிப்படையாக தெரியும். ஆனா உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துதான் அவன் மாட்டை கொண்டு வருவான். இதெல்லாம் சாமிக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை, காவிக்கு கொடுக்க வேண்டிய அது வந்து படைப்பு இல்ல, படையல். அது இந்த 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 அரங்கத்துல யாரும் மாற்று கருத்து வைக்க மாட்டாங்க, மாற்று கருத்து வைக்க மாட்டாங்க. இந்த தமிழக அரசு பிரத்யேகமா தன்னுடைய உத்தரவாதம் கொடுக்கல. எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கல. ஒரே ஒரு பதில், எஸ் நிச்சயமா வரேன். எந்த உத்தரவாதத்தையும் நீங்க கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சா நாங்க உறுதிப்படுத்துவோம் தான் சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா, உச்ச நீதிமன்றம் ஏன்னா நம்ம மதிக்கிறோம்ங்க உச்ச நீதிமன்றத்தை. இப்படி நான் வந்து அவங்க என்ன ராமாயணம் நம்ம எழுத சொன்ன உச்ச நீதிமன்றத்தை, இல்ல மகாபாரதம் எழுத சொன்னமா, இல்ல பொன்னியின் செல்வம் எழுத சொன்னமா? ஏன்னா எனக்கு பொங்கலுக்குள்ள எழுதி முடிக்க முடியாதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு ஒரு ஸ்டெனோகிராஃபர் பக்கத்துல வச்சு 4 வரி டிக்டேஷன் பண்ணா ஒரு பக்கத்துல வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவாயிடும். இவர் ஜட்ஜி சொல்றார், நான் பொங்கலுக்கு முன்னாடி என்னால தீர்ப்பு கூற முடியாது, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். இது சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லக்கூடிய வார்த்தையா இது? தமிழர்களுடைய உணர்வுகள்ங்க. இன்னைக்கு எந்த கட்சியாவது அரசியல் கட்சி ஏதாவது தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சி எங்களுக்கு மஞ்சள் விரட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுதா? கிடையவே கிடையாது. ஓகே, ராஜேஷ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் அவசர சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல, தெரியல. ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு. உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம எதிர்பார்த்த அதிசயம் நடக்கல. தடையை மீறி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்ல அது ஆபத்தா நீண்ட கால அளவுல போயிடும், ஆக நம்ம கவனமா ரிஸ்ட்ரெயின்ட்டோட நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ராஜ்? ஹரி, இப்போ நான் ஒரு 3 விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட விளக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் முதல் பாயிண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தோட இன்னையோட கருத்து. உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து டைம் வேணும், நாங்கள் அந்த பொங்கலுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா கடந்த 10 வருஷ காலமாகவே கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு கோர்ட் வந்து ஃபேவராகவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபைட் பண்ணி தான் நம்ம வந்து கோர்ட்டில் ஒரு தடவையும் நம்ம இந்த 10 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ கோர்ட்டு வந்து இது வந்து வாடிக்கை தான். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதி அரசர்கள் வந்து வீடியோ கேமில் ஜல்லிக்கட்டை விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்மளோட கலாச்சாரத்தின் புரிதல் அவங்கள்ட்ட அவ்வளோதான் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி இந்த கருத்தை சொன்னது வந்து பெரிய ஆச்சரியமான கருத்து கிடையாது. என்ன எங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 7ஆம் தேதி எல்லாத்தோட ஆர்குமெண்ட்டையும் நல்லா கேட்டாங்க. 2 வார கால அவகாசம் கொடுத்து 21ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் ரிட்டர்ன்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிச்சு. ஏதோ இந்த ஹோப்னா ஒரு 0.5% ஒரு ஹோப் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் ஏதாவது நம்மளுக்கு உச்சநீதிமன்றம் சார்பாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. அந்த ஹோப் இன்னைக்கு கலைஞ்சிருச்சு. ஸோ இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, நான் இன்னொரு விஷயத்தை வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்து, இந்த 3 தான் வந்து பாஜக அரசின் இன்றைய அடையாளம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் குளிர்கால கூட்டத்தொடரில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இந்த வழக்கு போன வருடம் ஜனவரி 7ஆம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜனவரி 11ஆம் தேதி தடை வாங்கி 1 வருட காலமாக கோர்ட்டில் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது 6 மாத காலத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கு கேஸில் கோர்ட்டில் இருக்குது. இதில் வந்து எங்களால் எந்த விதமான ஸ்டெப் எடுக்க முடியாது. கோர்ட்டில் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய கிளர்ச்சி தமிழ்நாட்டில் கிளம்பி இருக்கிறது. ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னேன் பாருங்க, இது 3மே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வருது. இந்த தொடர்ந்து நடந்து வர கருத்துனால யார் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் வச்சுட்டு நாளைக்கு பொங்கல் காத்துக்கிட்டு இருக்க இந்த தமிழகத்தில் சார்ந்த கிராம மக்கள் அனைவரும் ஏமாறுறது இந்த மூணு மாறுபட்ட கருத்துக்களால தான் நாங்கள் ஏமாறுறோம். அதே மாதிரி இன்னைக்கு மாநில அரசு எடுத்துக்கிட்டா அப்படின்னா, நேற்று வந்து முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு கருத்து கொடுத்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதாவது ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம், அதுல எல்லாரும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம். எந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கறத உறுதி செஞ்சீங்களா?
இன்னைக்கு நீங்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை ஆக்சுவலாக நான் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறனால சொல்கிறேன். திருச்சியிலாம் இல்லை, திருச்சி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி போன்ற அனைத்து மாவட்டத்தில் இருக்க கிராம மக்கள் எல்லாரும் எப்போ முதலமைச்சரே சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த தடவை ஜல்லிக்கட்டு வந்துடும், நம்ம ஜல்லிக்கட்டை நடத்திடலாம், நம்மளுக்கு யாருக்கு நம்ம பர்மிஷன்லாம் தர வேண்டியது இல்லை அப்படின்ற புரிதலில் இருக்கிறாங்க. நேற்று முதலமைச்சர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை விலக்கி கொடுத்துருக்கணும். ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம். அது எப்படி உறுதி செய்வோம் அப்படின்னா, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நடத்துவோம், நெகட்டிவாக வந்துச்சுன்னா மத்திய அரசை இன்சிஸ்ட் பண்ணி உடனே ஆர்டினன்ஸ் போட்டு அதை நடப்பதை உறுதி செய்வோம் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு, உச்சநீதிமன்றத்தை விட்டுருங்க, அது நம்ம ஆல்ரெடி டெய்லி இது ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். மத்திய அரசும் மாநில அரசும் சுத்தமாக இந்த ஜல்லிக்கட்டுன்ற விஷயத்தில் தமிழக மக்களை மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாக்கி இருக்காங்கன்றதான் என்னோட முதல் கட்ட கருத்து. முக்கியமான கருத்துக்கள். தடை மீறி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கா, அதில் ரெஸ்ட்ரெயின்ட் காக்கணுமா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். நான் அடுத்த கட்டத்தில் திரு சரவணன் உங்களுடைய முதல் கட்ட கருத்து. நம்முடைய அதிமுக நண்பரும் பாஜக நண்பரும் தொடர்ந்து திமுகவையும் காங்கிரஸையும் வழக்கம் போல அரைத்தமாவையே அரைப்பது என்பது போல இந்த பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு வழிமுறையையும் சொல்லாமல், இதற்கு காரணம் நாங்கள் அல்ல, நீங்களும் பழைய ஹிஸ்டரிக்கு போக மாட்டீங்கன்னு நம்புறேன். போக வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால திருப்பி பல முறை நீங்க விவாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அந்த சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஒரே ஒரு முறை பதில் அளித்து விட்டு தளபதி மு க ஸ்டாலின் அவர் அவர்களுடைய ஒரே ஒரு அதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, திமுக கொடுத்த அந்த அழுத்தத்தின் விளைவாக உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுது. நாங்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பட்டியலிலிருந்து, பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து அந்த இந்த இதை அந்த அஃபிடவிட்டை ஏத்துக்க மாட்டேன். முன்னாடி ஜெயராம் ரமேஷ் ஒரே நிமிஷம் அழுத்தம் அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அழுத்தத்தின் விளைவு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, அந்த பிரதம மந்திரி அழுத்தத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிரதம மந்திரியை சந்திக்க கூட முடியவில்லை 50 எம்பி. இந்த பிரச்சனை மட்டுமல்ல, ஒரே நிமிஷம் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்ததுதான் இந்த தடை இப்ப வரைக்கும் நீடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேர் பேசும்போது அவங்கள ஃபுல்லா பேச விட்டீங்க. என்னோட கருத்து முதல் கட்ட கருத்து, என்னோட கருத்தை நீங்க பதிய விடுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேளுங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அழுத்தத்தை தர அதிமுக அரசு தவறிவிட்டது. அவர்களுக்கு அந்த அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையை சண்டை போடுறதே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்களை எப்படி போனா என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படின்ற அந்த தமிழக மக்களை ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. காவேரி உச்சநீதிமன்றத்திற்கு காவேரி தீர்ப்புல உச்சநீதிமன்றம் சொல்லுது, காவேரி 4 நாட்களுக்குள்ள நீங்க காவேரி மேலாண்மை வாரியம் அமையுங்கள் என்று சொல்லுது. உடனே அதுவும் ஒரு உத்தரவு, அதுவும் ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவு. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்ததா மத்திய அரசு? என்ன பண்ணாங்க, ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இதை நாங்க பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு நினைத்தால் இந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த மறுக்கிறார்கள், ஏன் பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்கள்? இதர் ஏன் என்றால் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீதோ தமிழக கலாச்சாரத்தின் மீதோ ஒரு பகுதியும் ஒரு துளியும் அக்கறை கிடையாது. அவர்கள் வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்களே எக்ஸிபிட் பண்ணிட்டீங்க. சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கிளியரா எக்ஸிபிட் பண்ணிட்டீங்க. சோ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க யாரும் எங்களுக்கு ஓட்டு போடல, உங்களால எங்களுக்கு ஒரு சீட்டு வரல, அதனால நாங்க உங்களுடைய எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றதுல அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு 50 எம்பியை வச்சிருக்காங்க. மக்கள் அவர்களுக்கு அந்த 50 எம்பிகளை வாரி வழங்கினார்கள். அந்த 50 எம்பிக்களால் என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி இப்ப போய் பாக்குறாங்களே பிரைம் மினிஸ்டர், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் போய் பார்க்கல, இல்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஏன் போய் பார்க்கல? சரி, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதுதானே? காவேரி பிரச்சனையிலும் இதே தான் நடந்தது. அன்னைக்கு பிரதம மந்திரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அடுத்த ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதுதானே? இல்ல பிரதமர் பார்க்கவே மறுத்து விட்டார் என்றால் சொல்ல வேண்டியதுதானே மக்கள் கிட்ட, பிரதமர் தமிழக எம்பிகளை பார்க்க மறுக்கிறார், எந்த பிரச்சனைக்கும் பார்க்க மறுக்கிறார் என்று தைரியமாக சொல்ல வேண்டியதுதானே? அவர்களை எந்த பயம் தாக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது? பாயிண்ட் டேக்கன். நான் வரேன் உங்கள்கிட்ட. திரு சேகர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. ஐ ஹேவ் சம் மோர் क्वेश्चंस. திரு சேகர், இப்போ அண்ணன் கௌரி சங்கர் ஒரு விஷயத்தை சொன்னார். அது தெய்வ குற்றம், அது அந்த தெய்வமாக நினைக்கிறோம் காளையை, நாங்களும் தான் தெய்வமாக நினைக்கிறோம். ஆனால் தெய்வமாக நினைக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணீங்க? 2008, நான் ஒரே ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ஹரி, வேறு சரித்திரத்தை சொல்லலை. 2008 பீட்டாவும் ஏஐடு இதுவும்
இந்த காளையினுடைய முதல் காலிலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. 2009 ரெகுலேஷன் என்கின்ற பெயரில் இரண்டாவது காலை திமுக நடத்தியது. 2011 காங்கிரஸ் அந்த காளையினுடைய 3 கால்களை உடைப்பதற்காக அதை காட்சி விலங்குகள் பட்டியலிருந்து வெளியே இழுத்தது. 2014 அண்ணன் கௌரி சங்கர் நோட் பண்ணீங்க, 2014 11, 12, 13 3 ஆண்டுகள்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய கெஞ்சி கூத்தாடி எக்ஸம்ஷன் வாங்கி ஜல்லிக்கட்டு நடந்தது. ஆனால் 2014 ஜல்லிக்கட்டுல 3 இடங்களில் பீட்டாவினுடைய கேமரா, வனவிலங்கு வாரியத்தினுடைய கேமரா இதை எடுத்து அந்த கேமராவிலே வந்த காரணத்தினால் தான் முழுக்கதுமாக சுப்ரீம் கோர்ட் தடை செய்தது. அந்த கேமரா தமிழ்நாட்டினுடைய எல்லா ரெகுலேஷனும் போட்ட பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தினுடைய பார்வையிலே அதிமுக அரசாங்கத்திலே வேலை செய்கின்ற கலெக்டர்கள் முன்னிலையிலே அவங்க போய் உள்ளுக்குள்ள பீட்டாக்காரன் படம் எடுக்கிறான். அன்றைக்கு நீங்கள் சரியாக அதை சரி செய்திருந்தீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு சரியான ரெகுலேஷன் இருந்தா அல்லது பீட்டாவை படம் எடுக்காமல் தடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த படத்தினுடைய அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்திருக்காது. கடைசி காலை உடைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால பேசாதீங்க. இதெல்லாம் இதுக்கான மாற்று வழி திரு ராஜேஷ் சொன்னது போல உங்க மாநில தலைவர் மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் சொன்னது, நாங்க குளிர்கால கூட்டத்தொடர்ல சட்ட மாற்றம் கொண்டு வந்துட போறோம், நாங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்துட போறோம் அப்படின்னாங்க. சட்ட அமைச்சகமும் கூட அதுக்கு ஆதரவான கருத்தை வெளிப்படுத்தியது தந்தி டிவியில நேற்று முன்தினம், அதற்கு முன்பெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கான ஆதாரத்தை. அப்படி இருக்கும்பொழுது சட்ட மாற்றத்தை நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடல. கொண்டு வர போறோம்னு சொன்னது நீங்க, நடவடிக்கையும் நடந்திருக்கு, நான் கடைசி வரைக்கும் வரல. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, சட்டத்தை மீறி நாங்க அதுக்கு ஆதரவளிப்போம் அப்படிங்கிறீங்க. சட்டத்தை மாத்தினா மீற வேண்டிய அவசியமே வந்திருக்காது, ஏன் மாத்தல? அதாவது ஹரி, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த சட்டத்தை கேட்கின்ற ராஜேஷுக்கும் தெரியும். குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துச்சா? எத்தனை நாள் நடக்க விட்டுச்சு காங்கிரஸ்? நடக்க விடல. அதுக்கு அறிமுகப்படுத்தினீங்களா ஒரு மசோதாவை? இதுதாங்க மசோதா, இட் இஸ் ஆன் தி டேபிள், நிறைவேற்றி தாங்க நீங்க கேட்டீங்களா? முதல்ல அறிமுகப்படுத்தினீங்களா? இல்லையே. அத அறிமுகப்படுத்திட்டு யாரும் நிறைவேற்றலனா நீங்க இந்த வாயத்தை எடுக்கலாம். அத செய்யல. இப்ப நீங்க கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க கேட்பதெல்லாம் ஏன் அவசர சட்டம் கொண்டு வரவில்லை? அவசர சட்டம் அமெண்ட்மெண்ட் கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்த 2016 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி உடனே சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருச்சு. அது மேல கேஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போது உறுதியாக தெரியும் சப்ஜெக்ட்டுக்கு வரேன், உங்களுடைய கேள்விக்கே வருகிறேன். ஆக இதே மாதிரி இருக்கிற சூழ்நிலையில போலியாக உங்களை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் நாளைக்கு முழுக்க ஜல்லிக்கட்டுக்கு முழு தடை வைத்து இதை எழுந்திருக்க விடாமல் செய்கின்ற வழியிலே தான் இன்றைக்கு ஆர்டினன்ஸ் போட்டா அதற்கான ஃபேட்டை சுப்ரீம் கோர்ட் செய்யும். அதே மாதிரியாக மத்திய சட்ட அமைச்சகம் ஒரு எக்ஸ்பர்ட் ஒபினியன் கொடுத்தது, சட்டத்துல இப்படி இன்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல மாற்றங்களை கொண்டு வந்துடலாம். வேற யாரும் இல்ல, மத்திய சட்ட அமைச்சகம் தன்னுடைய சட்டறிவை பயன்படுத்தி இந்த கருத்தை சொல்லுது. தெரியாம சொல்லிடுச்சோ? சட்டம் தெரியாம சொல்லிடுச்சோ? புரியாம சொல்லிடுச்சோ? நான் சொல்றேன் இல்லையே, இல்ல நல்லா தான் சொல்லிருக்கு, நேர்மையா தான் சொல்லிருக்கு, உண்மையா தான் சொல்லிருக்கு. அந்த சூழலில அதாவது மிகப்பெரிய அளவிலே பார்லிமெண்ட்ல ஒண்ணுமே நடக்காதா? ஆனா தமிழ்நாட்டில ஜல்லிக்கட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் போட்டு உங்க கண்ணு முன்னால வச்சு காண்பித்து அப்பதான் நீங்க நம்புவீங்களா? இல்லையே. போது அதே மாதிரி சட்டம் போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற போது ஒரு அமைச்சகம் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறது அல்லவா? ஒரு அமைச்சகம் ஆதரவாக கருத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே சொல்லி இருக்கிறது. அதாவது 2014 ஒரு நோக்கத்தில் தானே சொல்லி இருக்கிறது. புரிஞ்சுக்கிறேன். ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்கேன்னு சொல்லி. ஆமா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு நோட்டிபிகேஷனை போட்டா அந்த நோட்டிபிகேஷன், அதாவது நோட்டிபிகேஷன் ஒரு பெரிய சட்டம் கிடையாது. சட்டத்துக்கு இருக்கிற வலுன்றது ரொம்ப ஜாஸ்தி, நோட்டிபிகேஷன் இருக்கிற வலுன்றது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 2014 நாங்க நோட்டிபிகேஷனை போட்டோம், உச்சநீதிமன்றம் தடை பண்ணிடுச்சுன்னா அதையும் ஒரு சட்டத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இல்ல, உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் நோட்டிபிகேஷன் இந்த வாரத்துல ஒரே மாதிரி 2014 தீர்ப்புல இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட மாத்துங்க,
வலுப்படுத்துங்க, எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வழியே இல்லாம திருத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உச்சநீதிமன்றம் திரு ராஜேஷ் சொன்னது போல நோட்டிபிகேஷன் உணர்வு எதுவும் பார்க்காம இதுல ஒரே நிலைப்பாட கொண்டு வந்திருக்கு. அதாவது எப்பவுமே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து சட்டத்தின் வழிபட்டது, ஆனால் சட்டங்கள் வந்து மக்களின் எண்ணங்கள் வழிபட்டது. ரெண்டுத்துக்குமே வந்து எப்பவுமே ஒரு கிளாஷ் வரும்போது மக்களின் வந்து அந்த வழிபடல் தான் மக்களின் எண்ணங்கள் தான் சட்டமாக வருது. கௌரி சங்கரன், திரு ராஜேஷ் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரு பன்னீர்செல்வம் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார், நாட்டுடைய முதலமைச்சர்கிட்ட உத்தரவாதம் வருது. சார் அவரே சொல்லிட்டார் சார், ஸோ நம்ம தயாராகும் அப்படின்னு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் எல்லாரும் தயாராகிறாங்க. இன்னைக்கு நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு உரை கொடுத்தீங்க அப்படின்னா இஸ் தட் ஜஸ்டிஃபைட்? இல்லை இது சேகர் சொன்னதுக்கும் ஒரு சரவணன் சொன்னதுக்கும் நீங்கள் சொல்றதுக்கு நான் பதில் சொல்கிறேன். முதல்ல வந்து சேகர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன், பிரகாஷ் ஜவடேகர், அப்புறம் அந்த கன்சர்ன் மினிஸ்டர் தாவே, அப்புறம் இங்கே உங்கள் பேட்டிகளில் வரக்கூடிய நம்ம நண்பர்கள் அத்தனை பேருமே வாக்குறுதி கொடுத்தார்கள். நிச்சயம் வந்துடும், நிச்சயம் வந்துடும், நிச்சயம் வந்துடும், பொங்கலுக்கு பின்னாடி நிச்சயம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டாடிடுவோம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அது என்னாச்சு? அது இப்போ யாருமே வாயை திறக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மாத்தி பேசுறாங்கங்கிறீங்க. இல்ல முதல்ல வருங்கிற உறுதியை கொடுத்ததுனால மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. போன அமர்வுல போன வாரம் இந்த நேரம் இன்னொரு செய்தி தொடர்பாளர், அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இந்த அரங்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே இடத்துல உட்கார்ந்துட்டு மக்கள் அப்படி விரும்புறாங்க, தடையை மீறினாலும் ஜல்லிக்கட்டு நடந்தா என்ன தப்பு, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும் உத்தரவாதம் இதே அரங்கத்துல அதிமுக செய்தி தொடர்பாளர். தடையை மீறி எந்த பணியும் செய்வதற்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இந்த அரங்கத்துல அதே இடத்துல இருந்து சொன்னோம் அவர்கள் நிச்சயம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், நானும் தமிழக அரசும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதிப்படுத்துவோம், எழவும் உறுதிப்படுத்துவோம். நீங்க வந்து மோடி அரசாங்கம் வந்து பண்ணிருக்கணும், இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் ஆணை வழங்கி இருந்தா அண்டர்ஸ்டுட்ங்க. இது என்னங்க இது, நீங்க எல்லாத்தையும் ஏபிசிடினா எல்லா செய்தியும் சொல்ல முடியும். எல்லா ஊடகங்களையும் அந்த செய்தி எப்படி வந்து நீங்க நன்கு அறிவீங்க, எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது? மேலே இருக்கிற ஆணை பிறப்பித்தால் இது வந்து உறுதியாக நடத்தப்படும். பீட்டா வந்து கேமரா வச்சு எடுத்தாங்க அப்படின்னாரு. அது வந்து யார் தடை பண்ண முடியும்? ஜனநாயக நாடுங்க, மஞ்சவரட்டி நடக்குது, யாரோ ஃபாரினர்ஸ் வர்றாங்க, அவரும் தான் கேமரா வச்சு எடுத்து எல்லாரும் பண்றாங்க. அதுல வந்து நம்ம வந்து அதெல்லாம் தடையை பண்ண முடியாது. 77 கண்டிஷன் போட்டு இருந்தது உங்களுக்கு 2012 உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கும் பொழுது 77 கண்டிஷன் போட்டிருந்தது. 77 கண்டிஷனையும் திறமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அது பண்ணுச்சு. அப்படி இருந்து இப்ப இந்த பிரச்சனை வந்து இப்ப உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆணையை வழங்கி இருக்குது. தம்பி சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு, அது மக்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுங்கிறது மக்களுக்கு தெரியும். காட்சி பொருளில் வந்து இடம்பெறுகின்ற பொழுது காங்கிரஸ் சர்க்கார் செய்யும் பொழுது இவங்க எங்க இருந்தாங்க? அங்கேதான் மந்திரியா இருந்தாங்க. அது மக்களுக்கு தெரியாது. அது மக்களுக்கு தெரியாது. நீங்க ஏன் நடத்தல? மக்களுக்கு தெரியாது. நீங்க ஏன் நடத்தல ஜல்லிக்கட்டை? ஏன் நடத்த முடியல உங்களால ஜல்லிக்கட்டை? ஏன் நடத்த முடியல? எம்பிஎல் ஏன் நடத்த முடியல உங்களால ஜல்லிக்கட்டை? ஏன் நடத்த முடியல? ஏன் நடத்த முடியல? இல்ல பேசுறது இல்ல ஏன் நடத்த முடியல உங்களால? கேளுங்க. எம்பிஎல் போயிட்டு திரும்பி வந்தாங்கங்கறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து கெய்ரோ நாட்டில் இருந்து அதனுடைய அதிபர் வந்திருக்கார். அதுல வந்து அவர் பிஸியா இருந்த காரணத்தினாலலாம் பார்க்க முடியல. நிச்சயம் இன்னும் இந்த 2 நாள் இருக்கு பாருங்க, அதுல வந்து மோடி சர்க்கார் வந்து நிச்சயம் வந்து இதை வந்து ஒரு அவசர சட்டம் ஏற்றி கொண்டு வந்து பெர்மிஷன் வந்துருங்கிற நம்பிக்கையில் நாங்க இருக்கிறோம். இன்னும் நம்புறீங்க? நம்பிக்கையில இருக்கிறோம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? நம்பித்தானே ஆக வேண்டும். அவர்கள் தானே ஆட்சி புரிகிறார்கள். மத்திய சர்க்கார்ல யார் இருக்காங்களோ அவங்க நமக்கு ஃபேவரபிளான ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்ப யாருமே சொல்லி இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் நாங்க அவசர சட்டம் கொண்டு வருவோம் யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். எங்க சின்னம்மாவுடைய கடிதம் அங்க அனுப்பிச்சிருக்கு. அந்த கடிதத்திற்கு எல்லாரும் அவர்கள் ரிப்ளை பண்ணி ஆகணும். மத்திய மந்திரி அனில் என்ன சொல்லிருக்காரு அப்படினா சரவணன் சொல்ற மாதிரி 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவை
விளைவை என்ன? மோடி சர்க்கார் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 1.5 நாள் இருக்கு. என்ன விளைவு? 1 மணி நேரம் போதுங்க. என்ன பண்ணுங்க? 1 மணி நேரம் போதும். என்ன விளைவு? டிமானிட்டேஷன் என்ன பண்ணாரு? 7:30 மணிக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் பார்த்தாரு. 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல அதோட விளைவை சந்திக்க வேண்டும்னு சொன்னீங்களே, அதோட விளைவு என்னவா இருக்கும்? 50 எம்பிக்கள் என்ன செய்வாங்க? இன்னும் 4 வருஷம் ஜனாதிபதி போய் பார்ப்பாங்க. இன்னும் ஆட்சி என்ன பிரதமர் ஆபீஸ்ல போய் இன்னும் ஆட்சி இருக்கு. இன்னும் 2.5 வருஷத்துக்கு நீங்க ஆட்சி பண்ணி ஆகல. எங்க தயவு இல்லாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை நீங்க தமிழக மக்களை நீங்க மிரட்டுனீங்களா? தமிழக மக்களை எவ்வளவு மிரட்டல பாத்துறீங்க செஞ்சீங்களா? நாங்கள் எத்தனையோ கட்சிகள் மிரட்டல பார்த்தாச்சு. உறுப்பினர்கள் உங்களுக்கு எந்த மிரட்டலுக்கும் படியாத ஒரு மோடி அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஆர்வலோட கருத்தையும் கேட்போம். திரு ராஜேஷ், நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் பதில் சொல்ல. இல்ல இல்ல அவர் ராஜேஷ் கேட்டார் இல்லையா, வந்து முதல்வர் நம்பிக்கை தெரிவிச்சாருன்னு. நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு நம்புறோம். எப்படியும் மோடி சர்க்கார் தந்துவிடும், ஆணை வழங்கும், சட்டத்தை ஏற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது சார். அதுல கேப் கிடையாது சார். நேத்து அமைச்சர் சொல்லிட்டாரு, அனில் மாதவ் தவிர ரொம்ப கிளியரா சொல்லியாச்சு. துறை சார்ந்த அமைச்சர் சொல்லியாச்சு. இன்னும் நம்பினா அதுக்கான பேசிஸ் என்ன? துறை சார்ந்த அமைச்சர் சொல்லிட்டாங்க சார், செய்ய முடியாது. அமைச்சர் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. திரு மோடி அவர்கள் தான் செய்ய முடியும். மோடி அவர்கள் தான் செய்ய முடியாது சார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, மத்திய அரசால எதுவும் செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, மத்திய அரசால எதுவும் செய்ய முடியாது. திரு ராஜேஷ் தொடர்ந்து சொல்லுங்க. திரு ராஜேஷ், அதான் இப்ப அவரு அண்ணனுக்கு நான் ஒரு விலக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, மத்திய அரசால எதுவுமே செய்ய முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊடகங்கள் அனைவரையும் அழைத்து இந்த பதிலை சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதிமுக 50 எம்பிக்களும் இன்னைக்கு போய் பார்க்கணும் நீங்க கேட்குறீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 5 மாசமா வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். போய் பிரதமரை பார்த்து வலியுறுத்துங்க. நீங்க வந்து இதே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நடைப்பயணமா சென்று போய் பிரதமரை பார்த்து பிரதமர் அலுவலகத்தில் மனு கொடுத்தீங்க. அதே ஸ்டெப்பை இந்த ஜல்லிக்கட்டு எடுங்கன்னு ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்திட்டு தான் வந்தோம். பட் இன்னைக்கு 1 நாள் கேப் தான் இருக்கு, நாளைக்கு 1 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு போய் நாங்கள் போய் பிரதமரை பார்த்து டைம் கேட்டு நாங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்றப்ப எப்படி அது சாத்தியம்? அது சாத்தியப்படாத விஷயம் தான். மேபி மாநில அரசு நாங்கள் இதையும் செஞ்சு பார்த்துட்டோம், எங்களை கன்வின்ஸ் பண்ற ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆணை வந்து ஏற்கனவே காவேரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைங்க அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, இது நாங்க வந்து அமைக்க முடியாது, அவர் ரிப்ளை கொடுக்கிறாரு, அமைக்க முடியாது, நான் பார்லிமெண்ட்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருந்தாலும் அவசர சட்டம் கொண்டு வருவதில் நிச்சயம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து வாங்கி நம்ம கொண்டுட்டு வரலாம், கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு திராவிட கழகம் எதிர்பார்க்கிறது. எதிர்பார்க்கலாம். யதார்த்தம் அப்படி இருக்கான்னு தெரியல. கருத்து என்ன அப்படின்னா, ஊழல் வழக்கிலிருந்து செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற்ற உடனே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பிரதம மந்திரி ட்வீட் செய்றார். இங்க வந்து ஒரு ஊழல் வழக்கே இல்ல சார், நீங்க புரியாம பேசுறீங்க. ஊழல் வழக்கே கிடையாது, டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ப்ராப்பர்ட்டீஸ் அவ்வளவுதான். அது ஊழல் வழக்கே கிடையாது. கருணாநிதி போட்ட பொய் வழக்கு. ஆமா, ஊழல் வழக்கு சொல்லாதீங்க. தலைவரை கொச்சைப்படுத்தாதீங்க தயவு செய்து. அதாவது வந்து அது ஒரு விஷயம் உடனே செய்றாரு. இப்போ வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இத்தனை பேர் வந்து சென்று பார்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதை ஏன் தவிர்க்கிறார் பிரதம மந்திரி? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த அதிமுக அரசு இது போன்ற மக்கள் பிரச்சனைகள்ல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க மறுக்கிறது? ஏனென்றால் அவர்கள் அனைவருமே வந்து ஏதோ ஒரு ஊழலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நிமிஷம் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தினால் தான் எங்களால் ஜல்லிக்கட்டை வந்து நடத்த முடிந்தது. உச்சநீதிமன்றத்தையும் தாண்டி ஜல்லிக்கட்டுக்காக சட்டமன்றத்தை சமிக்க வச்சீங்க, ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளவு முறை வெளிநடப்பு செஞ்சீங்க, பாராளுமன்றத்துல எவ்வளவு முறை கூச்சல் போட்டீங்க இதற்காக. ஏங்க இந்த சட்டமன்றத்துல முக்கியமான விஷயம் என்ன, அதிமுக மினிஸ்டர் இப்படி எங்களை பேசிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை பேசிட்டாரு, அது உங்களோட உரிமை. அதுக்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சீங்க இல்லையா? ஜல்லிக்கட்டுக்காக வெளிநடப்பு
வெளிநடப்போ வெளியேற்றமோ எவ்வளவு முறை சந்திச்சீங்க? இல்ல ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்ல. அதாவது முக்கியமா வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து எப்போ எழுதுனா இப்ப எழுந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உத்தரவாதங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது போய் வெளிநடப்பு செய்ய முடியுமா? உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது அந்த உத்தரவாதத்தை முதல் உத்தரவாதத்தையே எடுத்துக்கொள்ளாமல் இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்வோம்னா அப்ப என்ன சொல்வீங்க? அவர்கள் சொன்னதை கேட்க மாட்டீங்களா? நீங்க இந்த பிரச்சனையை அரசியல் பண்றீங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுடைய கேள்வி என்றால் அதிமுக அரசு ஏன் மத்திய அரசை கண்டு அச்சப்படுகிறது? அதெல்லாம் அச்சப்படுறீங்க சார். எங்க சிபிஐ வந்து செக்ரட்டரி பயந்து சார் செக்ரட்டரியேட்ல போது சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம சிபிஐ வந்து செக்ரட்டரியேட்ல போது அத பத்தி முதலமைச்சர் வந்து வாய் திறக்க மாட்டாரு. சிபிஐ முதலமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தபோது அண்ணா அறிவாலயத்துக்கு போன ஞாபகமும் இருக்கு. அண்ணா அறிவாலயம் வேறு, செக்ரட்டரியேட் வேறு. தலைமை செயலகத்துக்குள்ள நுழைஞ்சு முதல்வர் அறையும் முதல்வர் இவங்களை வந்து சர்ச் பண்றாங்க சிபிஐ. அதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை பேசாமல் மௌனமாக இருக்கிறார்? நீங்க அப்படி சொன்னீங்க. அப்படி சொல்லல. ஏனென்றால் நீங்க அழுத்தம் கொடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு வந்து உங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஊழல் வழக்குகளில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனை பற்றி கவலைப்படுவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. போதுமான அழுத்தம் கொடுக்கல. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங். நான் திரு ராஜேஷுடைய இறுதியான கருத்தையும் திரு சேகருடைய இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணத்தில் இருக்கேன். திரு ராஜேஷ், நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு தான் பதில் பெற விரும்புறேன். இந்த தடையை மீறி நடக்கணுமா? அப்படி ஒருவேளை இன்னைக்கு நம்ம அந்த முயற்சியை செய்தோமானா நிரந்தரமாக ஒரு தடை விதிக்கிறதுக்கு ஒரு காரணமா வந்துரும்னு கருதணுமா? ஹவு டு யூ லுக் அட் இட்? அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஹரி, ஆக்சுவலாக இது வந்து இந்த தடையை மீறி நடத்தணுமா அப்படின்றதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதாவது இது வந்து மற்ற நாட்களாக இருந்தால் இது தடையை மீறி நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இந்த பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கிராமங்கள்லையும் கொண்டாடுற ஒரு விஷயம். இது நாட் ஓன்லி இது அர்பனில் கொண்டாடுற மாதிரி நம்ம நியூ இயர் கொண்டாடுற மாதிரியோ இல்லை தீபாவளியில் கொண்டாடுற மாதிரியோ ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் கொண்டாடுற ஒரு விஷயம் கிடையாது. இது கிராமங்கள் தோறும் அனைத்து வீடுகளிலும் அனைத்து கோவில்களிலும் இந்த பொங்கல் கொண்டாடுற விஷயம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பொங்கல் அது வந்து கிராமத்து மக்களோட உணர்வுபூர்வ சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாருமே எந்த விதமான கண்ட்ரோலுக்கும் வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று முதலமைச்சர் கொடுத்துருக்க அந்த ஒரு அறிவிப்பும் அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து சொல்றாரு, இல்ல இதை நம்ம வந்து நீங்க வேற மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்றாரு. இதை நம்ம லெவல்ல வேற மாதிரி எடுத்துக்கலாம். கிராமத்தில் இருக்க ஒரு அடிமட்ட ஒரு விவசாயிகளுக்கு இதை பத்தி எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜல்லிக்கட்டு இந்த தடவை நடத்திடுவோம் அப்படின்ற ஒரே ஒரு ஹோப்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தடையை மீறி நம்ம நடத்தணுன்ற அவசியம் இல்லை. அனைத்து கிராமங்களிலும் வர இருக்கிற தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திறன் இந்த 3 நாளும் தடையை மீறி ஆட்டோமேட்டிக்கா ஜல்லிக்கட்டு நடந்துரும். இதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். இதனால வந்து திரும்ப பர்மனண்டா தடை வரும்னா சட்ட ரீதியா சிக்கலை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து நிரந்தரமா தடை வரும் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா 2 வருட காலத்தோட ஏமாற்றம், 2 வருட காலமா ஏமாந்து இந்த வருடம் பொங்கல் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா இருக்கிற இந்த சொத்து ஏற்கனவே காளைகள் எல்லாம் இந்த 2 வருஷ காலத்துல 1.5 லட்சம் காளைகள் வந்து அடிமாடா போயிருச்சு. இப்ப இருக்கிற சொச்ச காளைகளை நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சா இந்த பொங்கல்ல இருந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த பொங்கல்ல ஏதாவது செஞ்சா மட்டும்தான் சாத்தியமே ஒழிய அடுத்த வருடம் நம்மளுக்கு அனுமதி கிடைச்சாலும் ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் காளைகளை விடுறதுக்கு நம்மள்ட்ட காளைகள் இல்லை. வெரி அன்சர்டன் டைம்ஸ். திரு சேகர், ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய இறுதியான கருத்து ரொம்ப சுருக்கம். நான் வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி தன்னுடைய ஜல்லிக்கட்டினுடைய பாசத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. அதனால தொடர்ந்து ஒரு பக்கத்திலே கூட்டணியில இருந்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்களோடு ஒன்றிணைந்து விட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டை இவங்க சொல்லுவது என்பது ஏற்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே நேர்மையான முறையிலே ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து செயல்படுத்தி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இன்றைக்கு நான் என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜல்லிக்கட்டு ஆதரவு நேர்மையான செயல்பாடுகளின் மீது யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அது வேண்டும் என்று அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஏற்கனவே புதைகுழியிலே தள்ளப்பட்ட ஜல்லிக்கட்டு மாட்டை வெளியே கொண்டு வருகின்ற முயற்சி பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. புதைகுழியிலே மாட்டை தள்ளியவர்கள் எல்லாம்
நீலி கண்ணீர் முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மீது பழியை போட முயலுகிறார்கள். அது அநியாயமானது. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே உண்மையிலே ஜல்லிக்கட்டு மீது அக்கறை உள்ளவர்கள் ஜல்லிக்கட்டு தான் தடை செய்யப்பட்டது, மாடுகள் அல்ல, அதை காப்பாற்றுகின்ற வழியை பாருங்க. முக்கியமான கருத்து கடைசியில சொன்னது, அதில் எல்லாரும் உடன்பட வேண்டிய நேரமில்லை, மன்னிக்கணும். நம்ம தொடர்ந்து தடியடி நடத்துவதை தடுக்க வேண்டும் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் இந்த மாணவர் போராட்டத்திலாவது வந்து அதிமுக அரசு வந்து அவர்களுக்கு எதிராக நடக்காமல் இருக்க வேண்டும். ஓகே, நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். வெரி வெரி அன்சர்டன் டைம். ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. உணர்ச்சிகளும் மேலோங்கிய ஒரு தருணம். வெரி வெரி அன்சர்டன் டைம். மாடுகளை பாதுகாப்பது, இந்த ஜல்லிக்கட்டை இவ்வளவு எழுச்சியா இளைஞர்கள் எழுந்து கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் அப்படின்னு எல்லோரும் கூடி ஆதரிப்பதற்கான காரணம் நமது காளை இனங்களை, நமது மாடு இனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த ஜல்லிக்கட்டை உறுதி செய்யக்கூடிய அதே வேளையில் அதற்கான ஒரு நீண்ட கால திட்டமிடலும், இந்த ஜல்லிக்கட்டு நடந்தாலும் நடக்காட்டியும் கூட நமது பாரம்பரிய இனங்களை காக்கிறதுக்கான வழிகளை அரசுகள் நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணமும் கூட இது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.